வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எல்லாருக்குமே இந்த பல் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதன் மூலியமா தான் நம்ம உணவை சாப்பிட்றோம், அதில் தான் கடிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் அதோடைய செரிமானத்துடைய வேலையே ஆரம்பிக்குது. அந்த செரிமானத்துடைய வேலை ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம வாய் வழியா நம்ம சாப்பிட்றது உள்ள போகும். அண்ட் அதுக்கப்புறமா அந்த பல்லால் நம்ம அதை கடிச்சு பிரேக் டவுன் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அது செரிமான பகுதிக்கு போகும். இப்படி அந்த செரிமான பகுதிக்கு போய் அதுக்கப்புறமா நம்மளுடைய ஃபுட்டெல்லாம் டைஜஷன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய பற்கள் அதோடைய வேலையெல்லாம் பார்க்கறதுனால நம்ம மென்று சாப்பிடுங்க, கடிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்மளுடைய ஹெல்த்துக்கு எவ்வளோ பிரச்சனை, அப்படி நம்ம ஹெல்த்தை தாண்டி நம்மளுடைய பல்லுக்கெல்லாம் எவ்வளோ பிரச்சனை. அதனால தான் குழந்தைங்களெல்லாம் சாக்லேட்டே சாப்பிடக்கூடாது பண்ணி அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க. சரி, இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக யார் சொல்லுவாங்கன்னா டென்டிஸ்ட் தான் சொல்லுவாங்க. இந்த காட்டன் கேண்டின்னு ஒரு விஷயம் திரும்ப பஞ்சு மிட்டாய் இதெல்லாம் வேணவே வேணாம், சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய டென்டிஸ்ட் இருக்காங்க. ஆனால் இந்த பஞ்சு மிட்டாயே வில்லியம் மோரிஸ் அப்படின்னு ஒரு டென்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அவரும் இந்த மாதிரியான ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறதுக்கு கோஃபவுண்டராக இருந்திருக்காரு. 1897 சர்க்கரையை போட்டால் அது நூல் மாதிரி வரும், இது ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, நம்ம தேவையான கலர்ஸ் ஆட் பண்ணி அதில் கலர்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இனோவேஷன் பண்ண இந்த பஞ்சு மிட்டாய்க்கு கோஃபவுண்டராக இருந்தது ஒரு பல் மருத்துவர் தான். இது எவ்வளோ பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. பல் மருத்துவராக இருந்துட்டு அவரே இப்படி சாக்லேட் சாப்பிட சொல்லலாமாப்பா, கேண்டி சாப்பிட சொல்லலாமாப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசி தான் இருந்தாங்க. ஆனால் இந்த இனோவேஷன் வந்ததுக்கு அப்புறமா அது ஒரு பெரிய மாற்றத்தையே உண்டாக்குச்சு எல்லார் மத்தியிலும். ஏன்னா பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடித்த மாதிரியான ஒன்றா இந்த பஞ்சு மிட்டாய் உருவார ஆரம்பிச்சிருது. ஏன்னா குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் இந்த பஞ்சு மிட்டாய் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேண்டியாக மாற ஆரம்பிச்சிது. இது உலகம் முழுக்க பரவி இப்போ வரைக்கும் இந்த காட்டன் கேண்டி அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே பிடிச்சது தான். வார், இந்த மாதிரியான வாரெல்லாம் 10 நாள் 15 நாள் அப்படின்ற மாதிரியெல்லாம் போர் நடந்து அந்த நாட்டை மீட்டெடுக்கணும்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனால் இந்த உலகத்துலேயும் ரொம்ப ஷார்ட்டான வார் தெரியுமா? வெறும் 38 நிமிஷம் மட்டும்தான் இந்த வாரே நடந்துச்சு. இந்த போர் இதுக்கெல்லாம் ஒரு போரா, பெரிய அக்க போராவில் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசின ஒரு காலமும் இருக்குது. அதுதான் ஜன்சிபாருக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கும் நடந்த ஒரு போர், ஆங்கிலோ ஜன்சிபார் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் 38 நிமிஷம் மட்டுமே நடந்த ஒரு வார். இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப ஷார்ட்டஸ்ட் வார் அப்படின்ற ரெக்கார்டும் இதுதான் ஹோல்ட் பண்ணியிருக்கு. 1896 இந்த ஜன்சிபார், அதாவது ஆங்கிலோ ஜன்சிபார் வார் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த வாரில் தான் இது வரைக்கும் எப்போவுமே போர் வீரர்கள் நிறைய பேர் உயிரிழப்பாங்க, அதில் நிறைய பேர் களைச்சு போவாங்க. இப்படி களைப்பே இல்லாமல் போய் சட்டை கசங்காமல் வந்த ஒரு வார் அப்படின்னு சொன்னால் அது ஹிஸ்ட்ரியிலேயே இது மட்டும் தான் சொல்கிறாங்க. என்னதான் ஃபைட் ஆரம்பித்தாலும் அது ரொம்ப சீக்கிரமாகவே சுமூகமாக முடிஞ்சு போச்சு. பிரச்சனைகள் ஏகப்பட்டது, ஆனால் அந்த ஏகப்பட்ட பிரச்சனைகளும் வெறும் இந்த டியூரேஷன்லேயே முடிஞ்சுது. என்னதான் அந்த 10 நாள் 15 நாள்லாம் அந்த வார் நடந்திருந்தாலும் அந்த போருக்காக எத்தனை உயிர்கள் போயிருக்கும். ஆனால் அப்படி பெருசாக ஹெவி உயிர் லாஸ்லாம் எதுவும் ஆகாமல் ஒரு வார் முடிஞ்சது. அதுவும் ரொம்ப ஷார்ட் பீரியட்லன்னு சொன்னால் அது இந்த ஆங்கிலோ ஜன்சிபார் வார் தான். பெயின் ரிசெப்டார்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பாடியில் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா, இப்போ நான் இந்த இடத்துல கிள்றேன்னா எனக்கு வலிக்குது, நான் இந்த இடத்துல தான் கிள்ளேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை என் பிரெயினுக்கு கொண்டு போய் சேர்க்கும். இது நான் தான் கிள்றேனா இல்லை வேறு யாராச்சும் கிள்னாங்களா, இப்படி எல்லா டேட்டாஸையும் கொண்டு போய் நம்மளுடைய பிரெயினில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கொண்டு போய் கொடுக்குது. இதுதான் பெயின் ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த பெயின் ரிசெப்டார்ஸ்ன்ற ஒரு விஷயம் எதுக்காக நம்ம பாடியில் எந்த பார்ட்ஸில் எங்கே அடிபட்டாலோ, எங்கே நமக்கு காயம்பட்டாலோ, வலி இருந்தாலோ உடனே போய் நம்ம பிரெயினில் சொல்கிறதா இதோட வேலை. ஆனால் இந்த பெயின் ரிசெப்டார்ஸ் எல்லாமே பிரெயினுக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் இந்த பிரெயினில் பெயின் ரிசெப்டார்ஸே இல்லை. கேட்க எப்படி இருக்குது? அதாவது நம்மளோட பிரெயினில் இந்த பெயின் ரிசெப்டார்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. உடம்பு ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் அந்த ரிசெப்டார்ஸ் இருக்குது. எங்கே வலிச்சாலும் பிரெயினில் சொல்லும். ஆனால் பிரெயினில் அந்த ரிசெப்டார்ஸ் இல்லை. அதனால தான் கான்ஷியஸாக இருக்கிற பேஷண்ட்லேயே அந்த பிரெயின் சர்ஜனால் ஒர்க் பண்ண முடியுது. இதுக்கு காரணம் பிரெயினுக்கே தெரியாது பிரெயின் வலிக்காதுன்னு. எப்படி இருக்குது? இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.